இனிமே புள்ள கைதியும் சேர்த்து காவல் கேட்க வேண்டியதா? ஏய், அவன் வளர்ந்து வந்தாலும் தப்பு செய்யாம இருக்க மாட்டான், ஜெயிலுக்கு வராம விட மாட்டான். அப்ப வழியே மகனும் கடைப்பிடிப்பாயா? குழந்தை பிறந்ததும் வம்ச விருத்திக்காக குலக்கொடை பிறந்ததுன்னு குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. ஆனா நீ பிறந்த உடனே உனக்கு குட்டி கைதின்னு பேர் வச்சுட்டாங்க. இல்லடா, உன் மேல அந்த கரை படவே கூடாது. உன் அப்பாவோட ஆசையை நிறைவேற்ற மகனா, லட்சியத்தை நிறைவேற்ற மகனா வளர்க்கிற. என்னடா அது? பாம்புடா. டேய், அது வெடிச்சா நாம செத்து போயிருவோம்டா. அதை தூக்கி வெளியில எரிஞ்சிடுவோம். எரிஞ்சிடுவோமா? வா வா வா. டேய், கிளி கிளி போடா. அந்த பொம்பளை நம்மளை ஏமாத்திட்டாடா. பேரை கூப்பிட்டு 10 நிமிஷம் ஆச்சு. எங்க போன? எக்ஸ்ரேனா ஆபரேஷன் இல்லம்மா, பயப்படாத. குழந்தைய கூட என்னடா செய்யறது? நல்லா மாட்டிக்கிட்டான். லலிதா, லலிதா, என்னங்க அந்த துண்டுக்குள்ள என்ன இருக்கு? கடவுள் உனக்கு கொடுத்த வரம். ஐயோ, பச்சைக்காய் எவ்வளவு அழகா இருக்கு பாரு பாரு. அள்ளி கொஞ்சம் போல இருக்கு. குழந்தை நீல கண்ணா இருக்கான். தங்க தட்டுல மாணிக்கமா இருக்கு. மாமா மகாராஜா மாதிரி இருக்கான். இல்ல, ஒரு கைதியோட குழந்தை. ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெண் கைதி இந்த குழந்தையை விட்டுட்டு ஓடி போயிட்டா. நான் அப்பவே நினைச்சேன், இந்த குழந்தையை பார்த்தா திருட்டு பயலாதான் தெரியுது. என் தாய்க்குலமே, ஒரு கைதியின் குழந்தைன்னு தெரிஞ்ச உடனே அழகெல்லாம் குறைஞ்சு போச்சா? தங்க கட்டில் நீல கண்ணுங்கிறதெல்லாம் உடனே மாறி போச்சா? போதும், சும்மா இருங்க. குழந்தை கடவுளுக்கு சமானம். இதுவரை யார் பெத்த குழந்தையா இருந்தா இன்னையில இருந்து ஏன் குழந்தை நான் வளர்க்க போறேன். பாசத்தை ரொம்ப காட்டிடாத. அவன் தாய் வந்து கேட்கும் போது திருப்பி கொடுக்க வேண்டியிருக்கும். திரும்பி வரமாட்டான். முக்கோடி தேவதைகளே, இவன் தாயை இவங்க கண்ணுல படாம செய்யுங்க. யார் நீ? தூக்குல போடுறவன். பயப்படாதம்மா, நான் பாவக்கூலி வாங்கி ஜெயில கைதிகளை தூக்குல போடுற தலையாரி. பொண்ணுங்க உயிரோட விளையாடுற ராட்சச இல்லம்மா. உன் கதைய தெரிஞ்சவன், உன் வைராக்கியம் புரிஞ்சவன், செய்யாத குற்றத்துக்கு தூக்கு மேட ஏற போற உன் கணவன் நிலைமையெல்லாம் நல்லா அறிஞ்சவம்மா. அழாதம்மா, உன் தகப்ப மாதிரி தான் நானும் உன்னை போல நிர்கதியாகி பழிவாங்கிற எண்ணத்துல இருக்கம்மா. ஆமாம்மா, எந்த அப்பாவி கழுத்துல தூக்கு கயிறு மாட்டினோ தெரியல.
அந்த பாவத்துக்கு என் ஒரே ஒரு மகனை பலி கொடுத்துட்ட பாவிம்மா பாவி. ஒரு பாவம் அறியாத என் மகனை கொலை பண்ணிட்டு என் வயித்துல தீ வச்சது அவன்தான்மா, அவன்தான். போலீஸ்காரங்க கிட்ட சிக்கி அவனுக்கு தண்டனை கிடைச்சா இந்த கையால் அவனை தூக்குல போடுவோம்மா. ஆனா அவன் கிடைக்கிற மாதிரி தெரியல. அதனாலதான் நானே அவன் கழுத்துக்கு கயிறு போட்டு கொல்லணும்னு இந்த கயிறை தயாரா வச்சிருக்கேன். அமுக்கு 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 அமுக்கு. அப்பா இது போதாது. முதலாளின்னு பார்க்காம நல்லா புடிச்சு அமுக்கு. கொஞ்சம் தலையை தூக்குங்க. தூக்குறேன். ஆமாண்டா, உன் அநியாயத்துக்கு பலியாயிட்ட சுந்தரத்தோட மனைவி. ரயில்வே கார்டு கொலை பண்ணுவ எங்கடா இருக்கா? சொல்லு, சொல்லுடா. கொள்ளையத்து தங்கத்தை எங்க வச்சிருக்க? சொல்லுடா. எனக்கு ஒண்ணும் தெரியாது. சொல்லுடா. சொல்லு. காப்பாத்துங்க. சொல்லுடா. எனக்கு தெரியாது. சொல்லு. அவன் ஓடிட்டான். வேகமா போய் பிடிங்க. போகலாம். யார் மணி? சும்மா சொல்லு. நான் ஒரு லாயர். இங்கதாங்க பக்கத்து ஊரு. இங்க எதுக்கு வந்த? அது நான் எங்க வீட்டுக்காரரு ஏமாத்துற? ஆமாங்க. இங்க ஏதாவது வேலை செஞ்சு போடிக்கலான்னு வந்தா. அழாதம்மா. உனக்கு தேவை வேலை தானே. உன்னால குழந்தைய பார்த்துக்க முடியுமா?
உங்க குழந்தையா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. குழந்தை எப்படி பிறக்கும்? என் மருமகனை பாத்துக்கணும். உங்க அக்கா குழந்தையா? எங்க அக்காவுக்கும் இன்னும் குழந்தையே இல்ல. இத பார்த்தா உங்களுக்கு கிண்டல் பண்ண தோணுது வக்கீலையா? நானும் நான் கிண்டல் பண்ணல, உண்மையை தான் சொல்றேன். தூக்கு தண்டனை அடைஞ்ச ஒரு கணவனுக்கும் ஜெயில் தண்டனை அடைஞ்ச ஒரு மனைவிக்கும் பிறந்த ஒரு அநாத குழந்தை எங்க வீட்டுல இருக்கு. அந்த குழந்தையை தான் பாத்துக்கணும். பாத்துக்கிறேங்க. எனக்கு அந்த வேலையை வாங்கி கொடுங்க. அழாதம்மா ஏன் அழற? ஓ சரி சரி அழாதப்ப ராஜா இல்ல. என்கிட்ட கொண்டா. நீ கண்ணுல அழாதடா, அழாத அழாதம்மா. சூ அழாதம்மா, சொன்ன கேளு, அழக்கூடாது. அழாதம்மா, அழாதம்மா, சும்மா கேட்க மாட்டேங்கிறியே. எப்படி அழுகை நிறுத்துறதுன்னே தெரியலையே. அக்கா, என் லாயர் மூளையை உபயோகிச்சு உன் குழந்தைக்கு ஒரு ஆயாவையும் இந்த வீட்டுக்கு ஒரு வேலைக்காரையும் கூட்டு வந்திருக்கேன். 2 வேலைக்காரியா? ஆஹா, 2 in 1. அதோ வணக்கம்மா. வணக்கம். உனக்கு குழந்தைய பாத்துக்க தெரியுமா? நல்லா பாத்துக்குவேன். எங்க குழந்தையோட அழுகை நிறுத்து. அடே, நிஜமாவே அழுகையை நிப்பாட்டிட்டாளே. அப்படின்னா இன்டர்வியூ பாஸ் தானே? பாஸ் ஆகல. நீ கொஞ்சம் சும்மா இரு. உன் பேர் என்னம்மா? பார்வதி. பேர் சொல்றதுக்கு ஏன் அவ்வளவு தடுமாற்றம்? ஏண்டியம்மா, மனசுக்குள்ளேயே தடுமாற்றம் இருக்கா? பாவம், அவன் புருஷன் அவளை விட்டு ஓடிட்டான். அழகாதானே இருக்கா? அப்புறம் உன் புருஷன் அவனை விட்டு ஓடனா? அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்கலமா. இதெல்லாம் கடவுள் நடத்துற நாடகம். சரி சரி, உன்னை வேலைக்காரியா சேர்த்துக்கிறதுல எனக்கு ஆட்சேபணம் இல்ல. ஆனா சில கண்டிஷன் இருக்கு. சொல்லுங்கம்மா. இந்த புள்ளைய உன் சொந்த புள்ள போல பாத்துக்கணும். நான் பெத்த புள்ளைய போல பாத்துக்கிறேம்மா. என் புருஷன் ரொம்ப அழகா இருப்பாரு. உன்ன மாதிரி வயசுக்கு வந்த பொண்ணை பார்த்து என் கண்ணை எங்க மயங்கி விழுந்துடுவாரோன்னு எங்க அண்ணிக்கு பயம். அங்க பாரு, போட்டோவிலேயே எப்படி பாக்குறாரு. இத பாரு. என்னடா? என்னம்மா, அழக்கூடாதுடா. அழாதம்மா. குழந்தை கொண்டு வரோம். பார்வதி, குழந்தைய கொண்டாமா? வந்துட்டுமா? பேர் வைக்கிற நேரம் தாண்டிட்டு இருக்கு. குழந்தை எங்க? ஆண்டாடே, உண்மை கூட்டிட்டு வா. இதோ நான் போறேன். ஏய் சும்மா இரு. பார்வதி, பார்வதி, என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அது குழந்தைக்கு விளையாட்டு காட்டுறமா. அப்புறமா விளையாட்டு காட்டலாம். முகூர்த்தத்துக்கு நேரமா, சீக்கிரமா வா. இங்க கொண்டா. என்னடா கண்ணா, என்னடி? பார்வதி, புள்ள அழுதாலும் அழுவோம். இங்கே உட்கார். குழந்தையோட தோப்பனாரம்மா பேர் சொல்லுங்கம்மா. அந்த திருதரம் பிடிச்ச பேர் எது கையிற? அது என்னம்மா? இவங்க அப்பனுக்கு இன்னைக்கோ நாளைக்கோ தூக்கு தண்டனை. இவங்க அம்மா ஹாஸ்பிடல்ல பெத்து போட்டு போயிட்டா. ஆகா, நல்ல தம்பதிகள் வயிற்றுலதான் பிறந்திருக்கான் இந்த பிள்ளையாண்டா. பாருங்க புரோகிதரே, இந்த பிள்ளைக்கு தாய் நான் தான், தகப்பே என் புருஷன். நல்ல பேரா பார்த்து வைங்க. ஆகட்டும். அவங்க கோத்திரம்? சிவகோத்திரம். சுபம். அப்ப பையனுக்கு காக்கா கீக்கி கோகே கேகே கௌ ககா கம் கம் கீ. என்னையா அது? குழந்தைங்க பயந்துட்டாங்க. அது இல்லம்மா, காங்கிற இடத்துல ஆரம்பிக்கிற மாதிரி பேர் வச்சா இந்த பையன் ஃபியூச்சர் திவ்யமா இருக்கும். அப்படியே வைங்க. கண்டையா. என்ன பேர் இதெல்லாம்? பார்வதி, பேர் எப்படி இருக்கு? நல்லா இல்லம்மா. பாத்தீங்களா, இவன் ஆயாவுக்கே பிடிக்கல. அண்ணே, நீ நான் சொல்லட்டுமா? சொல்லு ஆண்டாளு. கஜபதி, கஜபதி, அடிபதி, மேட்டர்பதி
என்ன பேர் இதெல்லாம்? என்னையும் கேட்டீங்க, நீங்களே வைங்க. குருமூர்த்தி. குருமூர்த்தி. வெள்ளிக்கிழமை சாஸ்திரி, சனிக்கிழமை சர்மா. என்ன பேர் இது? போகட்டும் பானு, நீ சொல்லு. அம்மாடி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னால சொல்ல முடியாது. நாம எதுக்கு அடிச்சுக்கணும்? பார்வதி, நீ சொல்லு. பரவாயில்ல, சொல்லுமா. கௌதம். கௌதம், அதாவது கௌதம புத்தர். நல்ல பேரு கௌதம். அக்கா. நல்ல டயத்துக்கு வந்தடா. உன் மருமகனுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம் தெரியுமா? என்ன பேரு? கௌதம். கௌதம், நல்ல பேரு வச்சிருக்கா. நான் இல்லடா, நம்ம வேலைக்காரி பார்வதி வச்சிருக்கா. ஏன் மூஞ்சி அப்படியே வச்சிருக்க? என் மருமகனுக்கு வச்ச பேர் உனக்கு பிடிக்கலையா? பேர் இல்ல, பேர் வச்சு அவளைத்தான் எனக்கு பிடிக்கல. ஏய், அது எங்க வீட்டு வேலை